ஹாய் ஹலோ வணக்கம். இது கிறிஸ் கிராஸ் தமிழ். என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, எதுக்குடா ஒரு ரன்வேவை போய் நல்லா பெருசாக நல்லா லென்த்தாக கட்டியிருக்காங்க, அந்த ரன்வேவை சுற்றி ஒரு 2 to 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பெருசாக எந்த ஒரு பில்டிங்கும் இருக்காது. பெரிய பில்டிங் என்ன, குட்டி பில்டிங் கூட அதிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரன்வேவை சுற்றி அதிகமாக விவசாயம் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்னதான் காரணமாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த வேர்ல்டில் ஒரு சிறந்த ரன்வேவை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ரன்வேஸை பற்றி தெரிஞ்சிடாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வேர்ல்டுலேயே ஒரு சிறந்த ரன்வேவை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல தேவை ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் அப்படின்றது ஒரு காமனான விஷயம் தான். இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நான் அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சிறந்த ரன்வேவை உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 அடிப்படையான ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நீங்க ரூல்னு சொல்லலாம், இல்ல பேராமீட்டர்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம், கைட்லைன் எடுத்துக்கலாம், அளவு எந்த மாதிரி வேணா கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த 10 முக்கியமான விஷயங்கள் நீங்க கடைபிடிச்சா மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு ஐடியல் ரன்வேவை இந்த உலகத்துல உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்டிடியூட், டேக் ஆஃப் வெயிட், விண்ட் டைரக்ஷன், ஸ்டால் வெலாசிட்டி, மினிமம் கண்ட்ரோல் ஸ்பீடு, டேக் ஆஃப் வெலாசிட்டி, அசென்ட் வெலாசிட்டி, மினிமம் upstick ஸ்பீடு, ஐடியல் டேக் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ஃபைனலி பிரேக்கிங் வெலாசிட்டி. இது ஒவ்வொன்றுக்கும் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு சிறந்த ரன்வே எப்படி உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, சி லெவல் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ரன்வேவை புதுசாக அமைக்கிறோம் அப்படின்னா அந்த ரன்வேவுக்கும் சி லெவலுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆல்டிடியூட், சி லெவல் ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு சரியான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சி லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 14,000 ஃபீட்டுக்கு மேலே ஒரு மலைக்கு உச்சியில் பீக்கில் ஒரு ரன்வேவை அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதுக்கான சிறிய உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த டிஸ்டன்ஸ் தான் சொல்கிறேன், சி லெவல் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா டேக் ஆஃப் வெயிட். இப்போ டேக் ஆஃப் வெயிட் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு ஏர்கிராஃப்ட், ஒரு பிளெயின், ஒரு ஜெட்டு எது வேணா கூட இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குது. அதாவது இந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கணும், இதுக்கு மேலே வெயிட் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா அந்த பிளெயினை கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ரன்வேவுக்கும் ஒரு குறிப்பிட்ட வெயிட் லிமிட் இருக்குது. இந்த வெயிட்டை விட அதிகமாக அந்த ரன்வேல ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா ரன்வேவை டேமேஜ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ ஒரு ஏர்கிராஃப்டில் எவ்வளோ வெயிட் லிமிட் இருக்குமோ அந்த வெயிட் லிமிட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டேக் ஆஃப் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக விண்ட் டைரக்ஷன். நாம் எல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி 4 ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது அப் டவுனு, ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு பறந்துட்டு இருக்க ஒரு விமானத்தில் சொல்லணும் அப்படின்னா லிஃப்ட், வெயிட்டு, த்ரஸ்ட், ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பிளெயின் வந்து டேக் ஆஃப் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த விண்ட் டைரக்ஷனுக்கும் ரன்வேவுக்கும் என்னதான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதாவது இப்போ எந்த சைட்லேருந்து காற்று அதிகமாக அடிக்குது, எந்த சைட்லேருந்து காற்று கம்மியாக அடிக்குது, இந்த சைடு ரன்வேவை பார்த்து அமைச்சோம் அப்படின்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் ஒரு ரன்வேவை எந்த டைரக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் விண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த 3 பேராமீட்டர்ஸையும் வந்து நேச்சுரல் ரீசன், ஒரு பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்டிடியூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த பிளேஸில் வந்து இந்த ரன்வே இவ்வளோ ஹைட்டில் இருந்தால் போதும், இந்த பிளேஸில் இந்த ரன்வே இவ்வளோ கம்மியான ஹைட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகிறது அப்படின்றதுனால இது வந்து நேச்சுரல் ரீசன், ஒரு பேசிக்கான பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக டேக் ஆஃப் வெயிட். இப்போ டேக் ஆஃப் வெயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசஞ்சர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஒரு பேசஞ்சர்ஸ் வந்து அதிகமான பொருள் கொண்டு வருவாங்க, இன்னொரு பேசஞ்சர்ஸ் வந்து கம்மியான பொருள் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த வெயிட் அப்படின்றது அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால இது வந்து நேச்சுரல் ரீசன், ஒரு பேசிக் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபைனலாக விண்ட் டைரக்ஷனும் அதே மாதிரி தான். எப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகும், எப்போ எப்படி காத்தடிக்கும் அப்படின்றது தெரியாது, இதை வந்து நம்ம கணிக்க முடியாது. ஸோ இதையும் வந்து நேச்சுரல் ரீசன், ஒரு பேசிக் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 3 பேராமீட்டர்ஸும் எப்போ எப்படி மாறும் தெரியாது. ஸோ அதனால தான் நேச்சுரல் ரீசன், ஒரு பேசிக் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இதுக்கப்புறம் சொல்ல போகிற 7 பேராமீட்டர்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 3 பேராமீட்டர்ஸும் எப்போ எப்படின்னு கூட மாறிடும். ஆனால் இந்த 7 பேராமீட்டர்ஸையும் கண்டிப்பாக மாற்ற முடியாது. என்ன இருக்கோ அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு சிறந்த ரன்வேவை உருவாக்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக அது டேமேஜில் தான் கொண்டு போய் முடியும். இந்த 7 பேராமீட்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த 7 ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஸ்டால் வெலாசிட்டி. இப்போ ஸ்டால் அப்படின்னா என்னன்னு சொல்லி சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிளைன் போயிட்டு இருக்கும் போது மேலேயும் போக முடியாம கீழேயும் போக முடியாம நடுவுல தடுமாறுறது அப்படின்றத ஸ்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த ஸ்டால் எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகும் போதோ அல்லது பிளேன் பறந்துட்டு இருக்கும் போதோ பிளேனுக்கு முன்னாடி இருந்து அந்த ஏர் ஃப்ளோனாலையும் அண்ட் அதே சமயத்தில் பிளேன் டேக் ஆஃப் ஆகிற அந்த டைரக்ஷன்னாலையும் தான் அந்த ஸ்டால் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா ரன்வே பெருசாக இருக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஸ்டால் அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டியில் மெயின்டைன் பண்ணி அந்த ஏர்கிராஃப்டை டேக் ஆஃப் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் அந்த ஸ்டாலை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக வரப்போகிற எல்லா பேராமீட்டர்லையும் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் ஒவ்வொரு விதமான வெலாசிட்டி, அதாவது அந்த ஸ்பீடு இருக்கும். எல்லா பேராமீட்டர்னுடைய அந்த ஸ்பீடை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரன்வேவினுடைய சைஸு பெருசாக இருக்கணும், அதாவது லென்த்து பெருசாக இருக்கணும். அப்படியே அந்த லென்த்து பெருசாக இருந்தால் மட்டும்தான் எல்லா பேராமீட்டர்னுடைய வெலாசிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். எல்லா பேராமீட்டர்னுடைய வெலாசிட்டியை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு ஐடியல், ஒரு சிறந்த ரன்வேவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பேராமீட்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிமம் கண்ட்ரோல் ஸ்பீடு. அதாவது மினிமம் கண்ட்ரோல் ஸ்பீட் அப்படின்னா 2 இன்ஜினுக்கும் அதிகமாக இருக்க ஏர்கிராஃப்ட்டுக்கு மட்டும்தான் இது பாசிபிள். அதாவது ஒரு இன்ஜின் இருக்க ஏர்கிராஃப்ட்டுக்கு இது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ 2 இன்ஜின் இருக்க ஒரு ஏர்கிராஃப்டில் ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு இன்ஜினை வச்சு அதை டேக் ஆஃபோ லேண்டிங்கோ பண்ணிட்டு இருப்போம்ல. ஸோ அதை தான் வந்து மினிமம் கண்ட்ரோல் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு இன்ஜினை வச்சே டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான் மினிமம் கண்ட்ரோல் ஸ்பீடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரன்வே சைஸு அந்த ஸ்பீடும் இருக்குது. அடுத்ததாக டேக் ஆஃப் வெலாசிட்டி, ஷார்ட் ஆஃப் V1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அந்த பிளேனு டேக் ஆஃப் வெலாசிட்டியோடைய ஸ்பீடை அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பிளேன் இப்போ அஃபீஷியலாக ஏரில் ஃப்ளோ ஆக போகிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து டேக் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பேராமீட்டர் வந்து அசென்ட் வெலாசிட்டி. இப்போ அசென்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கையை நோக்கி ஆல்டிடியூடை கெயின் பண்ணி அந்த காத்துல மேலே உயர்ந்து பறந்து போகிறது தான் அசென்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேக் ஆஃப் வெலாசிட்டிக்கும் அடுத்த ஸ்டெப்பு. அண்ட் அடுத்ததான் மினிமம் அப்ஸ்டிக் ஸ்பீடு. இப்போ அந்த பிளெயின் வந்து மினிமம் அப்ஸ்டிக் ஸ்பீடினுடைய அந்த வெலாசிட்டியை கெயின் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பிளெயினுடைய டெயில் இருக்குல்ல, அந்த டெயில் வந்து ஆல்மோஸ்ட் ரன்வேவை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டச் பண்ணாது, டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 70 to 75 டிகிரி ஆங்கிளில் அந்த பிளெயின் டேக் ஆஃப் ஆகும். ஸோ இதான் வந்து மினிமம் அப்ஸ்டிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்ததான் ஐடியல் டேக் ஆஃப் வெலாசிட்டி. அதாவது எந்த பிளெயினாக இருந்தாலும் சரி இந்த ஐடியல் டேக் ஆஃப் வெலாசிட்டியினுடைய ஸ்பீடை கெயின் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பிளெயின் வந்து அஃபிஷியலாக ஏரில் பறந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் வானத்தை நோக்கி பறக்கிறதுக்கு தயார், அஃபிஷியலாக பறந்துட்டு இருப்பீங்க. அண்ட் கடைசியாக என்ன பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கிங் வெலாசிட்டி, ஷார்ட் ஆஃப் V2 அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த பிளெயின் வந்து பிரேக்கிங் வெலாசிட்டியினுடைய ஸ்பீடை அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பிளெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன எல்லா பேராமீட்டரும் இருந்தால் மட்டும்தான் வேர்ல்டில் ஒரு சிறந்த ரன்வேவை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ இருக்க ஏர்கிராஃப்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து அந்த வெலாசிட்டி அப்படின்றது சேஞ்ச் ஆகும், இன்னொரு ஏர்கிராஃப்ட்டுக்கு அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிறந்த ரன்வேவை நம்மளால் உருவாக்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம வேர்ல்டுலேயே ஒரு பெரிய பிளேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்பஸ் A380 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மலை சைடு அந்த மாதிரிலாம் வேணாம், ஜஸ்ட்டு சி லெவலில் இருக்க ரன்வேவே போதும். ஸோ ஒரு ரன்வே எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பிளேனில் எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட்டுன்னு பார்த்தா ஃபுல்லாக வைக்கலாம். பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க அந்த பிளேனில், ஃபியூயல் ஃபுல் பண்ணிடலாம். அவங்க கொண்டு வந்த மெட்டீரியல்ஸ் கார்கோ எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த பிளேன் ஃபுல்லாக வெயிட் இருக்குது. அடுத்ததான் அந்த பிளெயினுடைய ஸ்பீடு கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட் ஆக்சிலரேஷனோட 280 km/h ஸ்பீடில் அந்த பிளெயின் போகும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீடு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து டேக் ஆஃப் வெலாசிட்டியாக இருக்கும், அதாவது V1. இப்போ இந்த பிளெயின் வந்து டேக் ஆஃப் வெலாசிட்டியினுடைய ஸ்பீடு அதாவது V1 அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து தாண்டி வந்திருக்கும். அதாவது 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பிளேன் தாண்டி வந்திருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1.521 மீட்டர்ஸை தாண்டி வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் வெலாசிட்டியினுடைய ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறதுக்கு 1521 மீட்டரை வந்து கடந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிளேன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகிறதுக்கு V2 பிரேக்கிங் வெலாசிட்டியை அச்சீவ் பண்ணணும். இப்போ பிரேக்கிங் வெலாசிட்டியினுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேக் ஆஃப் வெலாசிட்டியினுடைய டிஸ்டன்ஸை டபுள் பண்ணால் போதும். அதாவது 1521 மீட்டரை டபுள் பண்ணோம் அப்படின்னா 3042 மீட்டரு, அதாவது 3 கிலோமீட்டரு.
இப்போ இந்த பிளெயின் ஏர்பஸ் A380 வந்து டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா ரன்வேனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 மீட்டர்ல இருந்து 1521 மீட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா V1 டேக் ஆஃப் வெலாசிட்டி அச்சீவ் பண்ணிடும். அண்ட் 1521 மீட்டர்ல இருந்து 3042 மீட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா V2 பிரேக்கிங் வெலாசிட்டி அச்சீவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டேக் ஆஃப் ஆயிரும். ஸோ வேர்ல்டுலேயே ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட், அந்த ஏர்கிராஃப்டில் மேக்ஸிமம் வெயிட்டை கொடுத்து சி லெவலில் இருக்க ஒரு ரன்வேல டேக் ஆஃப் பண்ணும் அப்படின்னா அந்த ரன்வே வந்து 3042 மீட்டர் இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவோட கன்க்ளூஷனாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேர்ல்டில் ஒரு சிறந்த ரன்வேவை உருவாக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த 10 பேராமீட்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரன்வேவனுடைய லென்த்து 3042 மீட்டருக்கும் மேலே இருக்கணும். அண்ட் இதையும் தாண்டி ஒரு சிறந்த ரன்வே உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சில ஏர்போர்ட்லாம் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக இருக்கும். அந்த பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டில் 2 ரன்வேலாம் இருக்கும். அண்ட் எதுக்காக 2 ரன்வே அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரே டைமில் 2 பிளைனை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம், 2 பிளைனை வந்து லேண்டிங்கும் பண்ணலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் அண்ட் இதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா பேசஞ்சர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அந்த பர்பஸ்க்காகவும் சொல்லலாம். நீங்கள் நினைக்கலாம் 2 ரன்வே இருந்தால் 2 பிளைனு வந்து மோதிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. மோதிக்காது. அதுக்கு இடையில வந்து 1.3 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸை விட்டு தான் இன்னொரு ரன்வே அமைச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே அதிகமாக ஃபாலோ பண்ணுறது தான். அண்ட் எனிவே இந்த வீடியோனுடைய எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோ மூலிமா ஒரு சிறந்த ரன்வேவை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பக்கா தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் போட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.